அது அணைஞ்சுட்டே இருந்துட்டு சொந்த நீங்க வரலைன்னா எனக்கு சோறே கிடைக்காது. சாமி எப்பலாம் பேசாதீங்க சாமி. சொல்லுங்க சாமி, எப்படி சாமி இருக்கீங்க? கண்டுபிடிப்புலாம் சொல்லுங்க பாத்தீங்களா சாமி. இல்லையா? பார்த்தேன் சாமி, நீங்க பார்த்தேன். எனக்கு அதே மைண்ட் உள்ள போக முடியல. ஆனா நல்லா நிறைய இது போட்டிருந்தீங்க, பார்த்தேன் சாமி அது. ஆ. எப்படி அதை பாக்குறீங்க அறிவியல்லாம்? அது இதுல வந்து ஒரே அந்த நியூட்டன் இது எனக்கு வர மாட்டேங்குது. நியூட்ரான் இந்த நியூட்ரான் ஆற்றல்ல வந்து நியூட்ரான் நியூட்டன் ஸ்டெபிலைசிங். வந்துட்டு நியூட்ரான் ஸ்டெபிலைசேஷன். ஸ்டெபிலைசிங். அது கண்டுபிடிச்சாச்சுங்க கண்ணம்மா. நியூட்ரான்ஸ். அது கண்ணம்மா 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 மெயிட்னர் எஃபெக்ட். கண்ணம்மா மெயிட்னர் எஃபெக்ட் புரியுதுங்களா? ம். ஆமா சார், ஆமா சார். அது நோபல் பரிசு கன்ஃபார்ம் ஆயிடுது. நோபல் கன்ஃபார்ம். எவனும் மறைக்க முடியாது. ஒன்னும் பண்ண முடியாது. சிக்கிட்டானுங்க எல்லாம், நம்மகிட்ட சிக்கிட்டானுங்க. சரி சாமி, சரி சரி. ஒரு ரூபா பிளாஸ்டிக் டியூப்ல சிக்கிட்டானுங்க. ஒரு ரூபா பிளாஸ்டிக் டியூப்ல செஞ்சுட்டாங்க. அதைத்தான் உங்களை செஞ்சு பாருங்க. எனக்கு இப்பதான் அதை செஞ்சு பாருங்க எத்தனை இடம் மண்டையில அடிச்சிட்டு நிறைய பேர் செஞ்சு பார்த்துட்டாங்க. அது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, 10 டியூப் வச்சுக்கணும். 10 டியூப் அந்த பிளாஸ்டிக் டியூப் வாங்கிட்டு கப்புன்னு கேப் போட்டு மூடிடணும். ரப்பர் கேப் போட்டு மூடிடணும். அது 3 ml தண்ணி ஊத்திக்கணும். 3 ml தண்ணி ஊத்திட்டு ஒரு வெள்ளி கம்பியும் ஒரு சுத்தமான ஜிங்க் கம்பி வச்சிடணும். சுத்தமான ஜிங்க் கம்பி தான் ஆர்வேட கிடைக்குது இல்ல, அந்த சுத்தமான ஜிங்க் கம்பி. அது வந்து கால்வனிச்சது கம்பியா இருந்தா கொஞ்சம் கால்வனி கம்பி இருக்கக்கூடாது. அது வேலை செய்யும். இந்த கால்வனிச்ச கம்பிங்கிறது ஜிஐ கம்பின்னு சொல்லுவாங்க. ஜிஐ கம்பி. சரி 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 சரி. அந்த ஜிஐ கம்பி என்ன தெரியுங்களா? அயன் மேல கோட்டிங் பண்ணிருக்கான். அயன் மேல அந்த கால்வனைஸ் பண்ணிருக்கான். நான் வந்து பியூர் ஜிங்க் கம்பி இருந்தா தண்ணியில கரையாது. அது ஆசிட்லயே கரையாது. என்னது ஆசிட்ல கிடையாது. அதே மாதிரி காப்பரும் அவ்வளவு சீக்கிரம் ஆசிட்ல கிடையாது. அது வந்து ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் போட்டதான் கிடைக்கும். ஹைட்ரோகுளோரிக் ஆசிட், சல்பூரிக் ஆசிட்டோ என்னது ஆசிட்ல போட்டு. ஆமா ஆமா ஆமா, ஆசிட்ல போட்டு எல்லாமே கரைஞ்சிடும். ஆசிட்ல போட்டா நமக்கு தேவை டிஸ்டில்டு வாட்டர். டிஸ்டில்டு வாட்டர் இருந்தா கரையாது. ஆனா இந்த குருட்டு முண்டை என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து கால்வனிக் எஃபெக்ட் நினைக்கிறாங்க. மானகட்ட முண்டங்களா? அது என்ன ஆசிட்டே இதுல கிடையாதுடா. என்னது ஆசிட்டே கிடையாது. இது என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, நியூட்ரனா வந்து உள்ள பூந்துக்குதுங்க. நியூட்ரினோ. அது நியூட்டன் எங்க தெரியுமா இருக்குது? அது பல லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. என்னது பல லட்சம் கோடி கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்குது. அத வந்து உள்ள பூந்துக்குது. எதுக்குள்ள பூந்துக்குது? தண்ணிக்குள்ள பூந்துருது. தண்ணி எங்க இருக்குது? அதுக்குள்ள பூந்துரும். இந்த குருட்டு பூந்துட்டே இருக்குது. தொடர்ச்சியா பல கோடி ஆண்டா பூந்துட்டு இருக்குது. நமக்குதான் தெரியல, தண்ணிக்குள்ள பல கோடி ஆண்டா பூந்துட்டு இருக்குது. நான் அப்புறம் என்ன பண்றீங்கன்னா, நீங்க வச்சு பாத்தீங்கன்னா ஒரு எல்இடி வச்சுக்கோங்க. எல்இடி வச்சு உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா 8 வோல்ட், சில மெட்டல மாத்தி வச்சீங்கன்னா 8 வோல்ட் கிடைக்கும், சிலது 9 வோல்ட் கிடைக்கும். குறைஞ்சது 9 வோல்ட் வரைக்கும் மேல போகும். பொட்டன்சியல் பயங்கரமா வந்துடும். கைனட்டிக் கிடைக்காது, பொட்டன்சியல் கிடைச்சிடும், மூலம் கிடைச்சிடும். நம்ம வந்து இந்த ஆற்றல் அழிவின்மை கொள்கையை நிரூபிக்கிறதே தவிர இதை வச்சு நம்ம எலி பிடிக்க முடியாது. என்னது ஆமா, நமக்கு தேவை ஆற்றல் அழிவின்மை அப்படிங்கிற கொள்கை வந்து எலக்ட்ரான். அது நம்ம நோக்கம் வந்து பெட்ரோல் அழிஞ்சு போகும், டீசல் அழிஞ்சு போகும், மற்ற இந்த கரிசட்டிகளை அழிஞ்சு போகும், தீஞ்சு போறதுல அழிஞ்சு போகும். இது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான். இது வந்து எலக்ட்ரான் நியூட்ரன். இது வந்து மனிதன் இது எலக்ட்ரான், நியூட்ரான், புரோட்டான் தான் இயற்கை உண்டாக்கியது. அது அதெல்லாம் சாகுமான்னு கேக்குறீங்க. முன்னங்களுக்கு புரிய மாட்டேங்குது. இப்ப எலக்ட்ரான் அழியாது, நியூட்ரான் அழியாது, புரோட்டான் அழியாது. அது வந்து பிரபஞ்ச யூனிவர்சல் தான். அது என்னது யூனிவர்சல் தான். கடவுளே செத்து போனாலும் இது சாகாது. என்ன கடவுளே செத்து போனாலும் இதுதான் கடவுள். இது கடவுள். இதுதான் கடவுளுங்கிறது. எலக்ட்ரானு, நியூட்ரானு, புரோட்டானு சாவாததாங்க கடவுளு. இது செத்து போறதெல்லாம் வச்சுக்கிட்டு பேசிட்டு இருக்காங்க முண்டாளுங்க. அதெல்லாம் இப்ப சொகுசு பேர் வடிகை பண்றது. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா, இது 10 இணைப்பு பள்ளிக்கூடத்துக்கு குழந்தைங்க செஞ்சு மானத்துக்கு எடுக்கணும். என்னது குழந்தை செய்யணும். ஆமா, செஞ்சு மானத்துக்கு எடுக்கணும். எந்த மானத்துக்கு எடுக்கணும்? இந்த கரிச்சட்டி மானங்கள். அதாவது கிளாசிக்கல்ங்கிறது நம்மளுடைய 2வது தானே. கிளாசிக்கல் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவன் என்ன கிளாசிக்கல் முந்திடுது. இந்த குவாண்டம் தூங்கிட்டு இருந்த, அதாவது குவாண்டம் வந்து ஒரு 200 வருஷமா தூங்கிட்டு இருந்தங்காட்டி இவனு முடிச்சுட்டானுங்க. யாரு? இந்த சோம்பேறிங்க, பெட்ரோல் சோம்பேறிங்க. அது யாருன்னு கேட்ட நிலக்கரி சோம்பேறிங்க. என்னது
நிலக்கரி சோம்பேறிங்க. ம். இப்ப நிலக்கரி இன்ஜின் எங்க இருக்குது? எல்லாம் ஓரம் கட்டிட்டாங்க. என்னது? ம். குவாண்டம் வந்தோனே இது ஃபுல்லா கிளாசிக்கல் அவுட் ஆக போகுது. இப்ப பாருங்க, தொடர்ந்து ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, கடந்த 5 வருஷமா குவாண்டம் பிசிக்ஸ் தான் நோபல் பரிசு கொடுக்குறாங்க. எல்லாமே குவாண்டம் பிசிக்ஸ் தான் நோபல் பரிசு கொடுப்பாங்க. கிளாசிக்கல் அவுட், அவ்வளவுதான். கிளாசிக்கல் வந்து மக்களுக்கு எந்த சக்தியும் கொடுக்க முடியாது, சோம்பேறிகளுக்கானது. ம், ம், சரி, ம். விஷயம் என்னன்னு சொல்லி முடிச்சிடுறேன். இதை வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இப்ப இதை கூகுள்ல போட போறேன், கூகுள்ல. சரி, சரி. சரி, சரி. அப்ப நீங்க இந்த சுத்தமான வெள்ளி கம்பி அல்லது ஒரு சுத்தமான ஜிஐ கம்பி நிரூபிக்கிறதுக்கு என்ன பண்ணா, காப்பர் கம்பி அல்லது ஜிஐ கம்பி போதுமானது. அது வச்சுட்டீங்கன்னா புள்ளி 8 வோல்ட் வந்துடும். இந்த புள்ளி 8 வந்துடும், அல்லது புள்ளி 7 வரும், அல்லது புள்ளி 6 வரும். 6K புள்ளி 6K குறையவே கிடையாது சுத்தமா. ம், ம். அப்புறம் சரி வச்சுக்க, எப்படி வேணா வச்சுக்கலாம். நமக்கு அதுவும் அந்த மெட்டலை பொறுத்து அது மாறு. இதுல என்ன விஷயம்னு கேட்டீங்கன்னா, இந்த 10ஐயும் கனெக்ட் பண்ணா 6 வோல்ட் வரும், அல்லது 7 வோல்ட் வருது, அல்லது 8 வோல்ட் வருது, 9 வோல்ட் வரும், எப்படி வேணா வச்சுக்கலாம். ஆமா. ம், ம். ஒரு எல்இடிக்கு தேவை பார்த்தீங்கன்னா 1.25 வோல்ட், 2 வோல்ட் இருந்தா போதும். எல்இடி அது குவாண்டம் லைட். நல்ல வேலை குவாண்டம் லைட் இருந்தங்காட்டி தான் நிரூபிக்க முடியும், இல்லாட்டி நம்ம நிரூபிச்சிருக்கவே முடியாது. ம், 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 ம். செத்து போன காண்டக்ஷன் பல்ப் வேலைக்கு ஆகாது. செத்து போன Listen sir. காண்டக்ஷன் பல்ப், அதாவது குண்டு பல்ப், இல்லது ஐன்ஸ்டீன் கண்டுபிடிச்ச குண்டு பல்ப், அந்த அது செத்து போச்சு, அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. இதை வச்சுக்கோணும், வச்சு 30 நிமிஷம் எரியும். 30 நிமிஷம் எரிஞ்சதுக்கு அப்புறம் அப்படியே குறைஞ்ச ட்ரிம் ஆயிரும். ட்ரிம் ஆனா நின்று விளக்கு நின்று போயிடும். அப்புறம் அதை கழட்டி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா மீண்டும் எவ்வளவு வோல்ட்டுக்கு அடிச்சு அந்த வோல்ட்டுக்கு அது போயிடும். இது என்னாலே நம்ப முடியல. என்ன இது வந்து ஒரு மாசமா 2 மாசம் யோசிச்சு பார்த்து என்னாலே நம்ப முடியல. கண்டுபிடிச்சு என்னாலே நம்ப முடியல. என்ன நடக்குதுன்னு என்னால புரிந்து கொள்ள முடியல. என்ன நடக்குதுன்னு ஆமா, ஏன் குறையுது, ஏன் கூடுது? செத்து, அதான் குறைஞ்சாது செத்து போச்சுன்னு அர்த்தம். இது மீண்டும் ரீசார்ஜ் ஆகுது, என்னால நம்ப முடியல. என்ன ரீசார்ஜ் ஆகுது ஆகக்கூடாது, இது எங்க நடக்குது? அப்புறம் தான் நினைச்சேன், ஓ இதுல வந்து பாத்தீங்கன்னா 11 நியூட்ரான் உள்ள இருக்குதுங்க. 11 நியூட்ரான். எப்படி 11 நியூட்ரான் கேட்டீங்கன்னா, ஆக்சிஜனுக்கு 8 நியூட்ரான் இருக்குது, ஹைட்ரஜனுக்கு நியூட்ரான் கிடையாது. ஆனா அது போட்ட குட்டிக்கு நியூட்ரான் இருக்குது. இததான் அந்த காலத்துல சொன்னாங்க, தாய் 8 அடி பாஞ்சா குட்டி 16 அடி பாயும். அது இதுல வருது. அம்மாவுக்கு பவர் இல்ல, அம்மா போட்ட குட்டிக்கு பவர் இருக்குது. அது பாத்தீங்கன்னா டியூட்ரியன் சொல்லுவாங்க, அதுல 1 நியூட்ரான் இருக்குது. ட்ரைட்டியம் சொல்லுவாங்க, அதுல 2 நியூட்ரான் இருக்குது. அப்ப ஆக்சிஜன்ல 8 நியூட்ரானு, ஹைட்ரஜன்ல 3 நியூட்ரான், ஆக மொத்தம் 11 நியூட்ரான் இருக்குது. இந்த 11 நியூட்ரான் வந்து 11 நியூட்ரான் என்பது நீங்க ஒரு இமயமலைக்கு சமம். என்னது அவ்வளோ பவர் உள்ளது? என்னது இந்த 11 அத இமயமலைன்னு சொல்லிட்டு பாருங்கள, அந்த மாதிரி. இதைத்தான் பல கோடி ரூபாய் செலவு பண்ணி நியூட்டன் ஆய்வகம் கட்டுறானுங்க. அந்த நியூட்டனை பிடிக்கிறது என்னது, பல கோடி ரூபாய் செலவு நியூட்டன் ஆய்வகம். இத்தாலியில வந்து பெரிய இமயமலை பனிமலைக்கு அடியில இதை வச்சு கட்டி, பெரிய தொட்டி கட்டி, அங்க வந்து தண்ணியில சுத்தமான பியூர் வாட்டர் வச்சுட்டு அந்த நியூட்ரனை பிடிக்கிறான். அது மலையை பொத்துக்கிட்டு கீழே வருது. என்னது மலையை பொத்துட்டு உள்ள வருது. மலையை மட்டும் பொக்குது. இந்த மாதிரி 100 பூமியை ஒண்ணுக்கு அடுக்கி வச்சு, 100 பூமியை ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சு, அது மேல நியூட்ரன் விட்டோம்னா அது கீழே வந்துடும் அடுத்த வினாடியில. என்னது பயங்கரமான பவர், சுப்ரீம் பவர். 100 பூமியை அடுக்குனா எப்படி இருக்கும்? அது அடுக்கி மேல நியூட்ரனை வச்சு அது கீழே வந்து எங்கேயும் பரவி கிடக்குது, பைத்தியக்காரி மாதிரி. இதுல இந்த வேலை நடக்குது இதுல. அதனால அந்த கேப் போட்டு கப்புன்னு அடைச்சிட்டோம்னா ஒரு 15 நாள்ல இருந்து 1 மாசம் வரைக்கும் தண்ணி வந்து இப்ப எப்படி வாட்டர் பாட்டில மூடி வச்சிட்டோம்னா, தண்ணி மூடி வச்சிட்டோம்னா தண்ணி அப்படியே தானே இருக்கும். அது மாதிரி நியூட்ரன் இல்லாத இடமே இல்ல, ஊடுருவாத இடமே இல்ல. அதே நியூட்ரான். ஆமா, வெயிட் பயங்கரமான வெயிட். 1 ஸ்பூன் நியூட்ரான் 1 ஸ்பூன் நியூட்ரான் எடை வளர்ந்துறீங்களா? 1 ஸ்பூன் நியூட்ரான். அதாவது விண்வெளி கற்பனை பண்ணிக்கோங்க. விண்வெளியில போய் நியூட்ரான் ஸ்டார் இருக்கு, கற்பனையா பண்ணிக்கோங்க. ஒரு ஐஸ்கிரீம் காப்பில ஒரு நியூட்ரான் ஸ்டார் அப்படி சும்மா கற்பனையா பண்ணிக்க. எடுத்துட்டு வந்தோம்னா 1000 இமயமலைக்கு சமமான பவர்கள் இருக்குதுங்கிற ஒரே ஒரு ஸ்பூனு.
இதெல்லாம் இதெல்லாம் யாரு கண்டுபிடிச்சாங்க, இது யாரு உருவாக்குறாங்க, இதெல்லாம் நமக்கு அப்பாற்பட்டது. இதெல்லாம் வெறும் இந்த காத்துலதான் இருக்குது இது எல்லாமே. இதெல்லாம் பார்ட்டிகளா இருக்கு. தண்ணியில தண்ணிக்குள்ள எல்லாமே இருக்கு. தண்ணிக்குள்ள எல்லா எஃபெக்டும் இருக்கு. அதாவது காமா எஃபெக்ட் இருக்கு. தண்ணிக்குள்ள காமா எஃபெக்ட் இருக்கு. தண்ணிக்குள்ள நியூட்டன் எஃபெக்ட் இருக்கு. இந்த ரெண்டு தான் விண்வெளியிலே பவரான சக்தி. விண்வெளியிலேயே பவரான சக்தி. அது கீழே தான் அது கீழே தான் எக்ஸ்ரே. அதுக்கப்புறம் எக்ஸ்ரே வருது. அப்புறம் அல்ட்ரா வயலட் ப்ளூ ரே வருது. அப்புறம் கண்ணுல பாக்குற விப்ஜிஆர்னு சொல்றோம் இல்லையா, ரெயின்போ, அந்த ரேடியோ வருது. அதுக்கப்புறம் இன்ஃப்ராரெட், இந்த சிகப்பு. அதுக்கப்புறம் ரேடியோ அலைகள், அப்புறம் மைக்ரோ அலைகள் வருது. இது அதாவது நம்ம 7 அலைகளை பத்தி தான் படிச்சிருக்கிறோம். ஆனால் இந்த நியூட்டன் அலைகள் நம்ம பாடத்திலே கிடையாது. என்னது பாடத்திலே இல்ல. இனிமேல் சேர்த்தணும். இந்த 7 அலைகளோட முண்டங்களா 8 அலைகள்னு சொல்லி கொடுக்கணும். என்னது 8, எல்லாம் 8 வரணும். அது நிறசாமி நியூட்டினோ அதுக்கு நிறமும் கிடையாது, ஒரு அளவும் கிடையாது. அது ஓ சரி 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 சரி. அதெல்லாம் நிறமற்ற என்ன நிறம்னே. ஆனா ராமனுடைய ஸ்பெக்ட்ரோஸ்கோபி வச்சு கண்டுபிடிச்சிடலாம். இது இருக்குல்ல டாப் மோஸ்ட் சயின்ஸ், உலகத்திலே டாப் மோஸ்ட் சயின்ஸ் நம்ம சர்சிவ் ராமன் தான். மற்றவங்க எல்லாரும் பிச்சைக்காரனுங்க. ஆமா, அது நியூட்ரானுக்கு என்ன நிறம்னு யாரும் இது வரைக்கும் சொல்லல. ஆனா நியூட்ரானுடைய, அதனால நியூட்ரான் ஸ்டார் நியூட்ரான். ஏன்னா இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சதே லிசா மைட்னர் தான். அந்த அம்மாவை ஏமாத்திட்டானுங்க இந்த படுபாவி பயலுங்க. நோபல் பரிசு கொடுக்காம ஏமாத்திட்டானுங்க. கண்ணால பார்க்க முடிய துகளை கொலை செய்ய முடியும்னு எப்படிங்க? கண்ணால பார்க்காத ஒரு ஆளை கொலை செய்ய முடியுமா? அப்படிதான் அணுவை கண்ணால பார்க்க முடியாது, அதை கொலை செய்ய முடியும்னு கண்டுபிடிச்சாங்க. ஆனா அது எப்படி கொலை செய்யறதுன்னு கண்டுபிடிச்சது லிசா மைட்டர் தான். அது வரைக்கும் 100 நோபல் பரிசு வாங்கின ஒரு எப்படி பிழக்குதுன்னு தெரியல. எல்லாம் புரோட்டானை வச்சு பிறந்துட்டே இருக்கானுங்க. புரோட்டானை வச்சு பிழக்கிறப்ப வெவ்வேறு தனிமங்கள் வருதே தவிர அந்த புரோட்டான், அந்த நியூக்ளியர் பிளக்கவே முடியல. இவரே நியூட்டானுக்கு நடுவர் நினைச்சிட்டு கண்டுக்காம விட்டானுங்க. நியூட்டான் நடுவர், நீதிபதி. எலக்ட்ரான் விபச்சாரி, அது ஓடுகாலி, அது விபச்சாரி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அதை கண்ட்ரோல் பண்ண முடியாது. அது வெளியே போயிடும். வெளியே எங்கேயும் மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கு. அது உபச்சாரி, ஊதாரி, அது மைனஸ். என்னது அது மைனஸ். இந்த புரோட்டான் தான் பிளஸ். அதை தான் புழக்க சொல்றாங்க. ஆனா இவனுக்கு என்ன பண்ணிட்டானுங்கன்னா, பிளஸோட பிளஸ் எத்தனை பிளஸ் தானே வரும். பிளஸோட பிளஸ் எத்தனை என்ன ஆகுங்க? அப்ப புது புது தனிமம் வருது. இந்த பெக்கரல், அப்புறம் என்ரிகோ ஃபெர்மி, எல்லாரும் இருக்காங்க. எல்லாம் போட்டு பார்த்து மூளையே களைஞ்சு போச்சு. கடைசியில ஒரு பொம்பளை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாம் தலையில அடிச்சுட்டாங்க. பொம்பளை கண்டுபிடிச்சிட்டாலே வெறுப்பு எல்லாத்துக்கும். என்னது வெறுப்பு. ஆனா பழி வாங்கிட்டாங்க. இவளுக்கு கொடுக்கூடாதுன்னு சொல்லிட்டு பழி வாங்கி விட்டானுங்க திருட்டு பயலுங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிட்டுமே யதார்த்தமா சொல்லிடுது. இவங்க கூட இருந்தவங்க காப்பி அடிச்சுட்டானுங்க. இவங்க கூட இருக்கிறவங்கள காப்பி அடிச்சிட்டாங்க. அப்படியே காப்பி அடிச்சு அப்ளை பண்ணி நோபல் பரிசு வாங்கிட்டானுங்க. இந்த அம்மா போறதுக்குள்ள இவனு ஊத்திட்டானுங்க. துரோகம். ஆமா, அந்த கோபத்துல தான் நான் இப்படி பேசுறேன். அறிவாளிகளுக்கு மரியாதை கொடுக்கணும். அறிவாளிகளுக்கு அது ஆண் பெண் பேதம் என்ன இருக்குது? அறிவுக்கு ஆண் பெண் பேதம் இருக்கா? கிடையாது. வள்ளுவர் அப்படிதான் சொல்றாரு. அறிவுடையார் எல்லாம் உடைய, ஆனா மன்னிச்சுட்டு போயிட வேண்டியதுதான். அதே மாதிரிதான் பழி வாங்கப்பட்டார் ஜெகதீஷ் சந்திர போஸ். ஜெகதீஷ் வெள்ளைக்காரனால அவமானப்படுத்தப்பட்டார். வெள்ளைக்காரனால அவமானப்படுத்தப்பட்டார். இவர் அறிவியல், உயிரியல், அதாவது என்ன சொல்றாருன்னா, உயிர் உண்டு, தாவரத்துக்கு உயிர் உண்டுன்னு சொன்னோடனே எல்லாத்துக்கும் எரிச்சல் வந்துருச்சு. தாவரத்துக்கு செத்து போந்து இவனு அப்ப உலகத்தை முதல்ல தாவரத்துக்கு உயிர் உண்டு சொன்னவரே ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். அதுக்கப்புறம் ரேடியோ டிசைன் பண்றாரு. என்னது உலகத்துல ஒய்ஃபை கண்டுபிடிச்ச ஒரு முதல் யாரு தெரியுமா? இந்தியர் தான், ஜெகதீஷ் சந்திர போஸ் தான். அதை திருடி ஏமாத்திட்டு போய் மார்கோட என்ன பண்ணிட்டான், ஜெகதீஷ் சந்திர போஸ் பேரவே சொல்லாம இவன் கண்டுபிடிச்ச மாதிரி டூப் போட்டு அவன் நோபல் பரிசு வாங்கிட்டான். எல்லாமே துரோகத்துல மேல வந்திருக்காங்க. எல்லா துரோகிகள் தான். நீதிபதிகள் போற திருட்டு பயலுங்க. அந்த நீதி, அந்த நோபல் பரிசு கொடுக்கறவன் பூரா சாதி மதம் பாக்குறவன், நிறம் பாக்குறவன். அது மட்டும் இல்ல, நம்ம ஜெகதீஷ் சந்திர போஸுக்கு சம்பளமே கொடுக்காம விட்டானுங்க. இந்த ஆங்கில பேராசிரியர்கள்,
இங்கிலாந்துல இருந்து வந்த முண்டங்களுக்குள்ள சம்பளம் அதிகம், இந்த அறிவாளிக்கு சம்பளம் குறைவு. அந்த சோத்து மூட்டைகளுக்கு சம்பளம் அதிகம், அறிவாளிக்கு சம்பளம் குறைய, அறிவாளிக்கு சம்பளம் குறைவு. எவ்வளவு பெரிய துரோகம் பாருங்க. ஒரு அறிவாளிக்கு எத்தனை பங்கு அந்த அந்த பிச்சை போட்டுருக்காங்க. அது பிச்சை வாங்க மாட்டேன்ட்டாரு. 3 வருஷமா 4 வருஷமா சம்பளமா வாங்க மாட்டேன்ட்டாரு. ஏன்னா அவங்க அப்பா கொஞ்சம் பணக்காரரு, அவங்க அப்பா ரோசக்காரரு, அவங்க அப்பா ரொம்ப ரோசக்காரரு. அது அதாவது வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது அவங்க அப்பாவுடைய உயர்வு மாதிரி. அவங்க அப்பா வந்து வெள்ளைக்காரனுக்கு அடிமையா இருக்கக்கூடாதுங்கிறது தான். அப்பாவுடைய கோபம் பையனுக்கு இருக்குமே இருக்காதா? இருக்கும். அதனால வெள்ளைக்காரனால ஏமாற்றப்பட்டவர் தான். ஆனா நல்ல வேலை இங்கிலாந்து அரசாங்கம் சர்பட்டம் கொடுத்தது. சர்பட்டம் வந்து நோபல் பரிசுக்கு சமம். சர்பட்டம் வந்து ஆமா, அதெல்லாம் இருக்கட்டும். அதனால இந்த குழந்தைகளுக்கு இது விளையாட்டு பண்ணி காட்டணும். அதாவது ஆற்றல் அழிவின்மை என்பது அது ஒண்ணுமே கிடையாது. அது வந்து எலக்ட்ரானுக்கு அழிவில்லை, நியூட்ரானுக்கு அழிவில்லை, புரோட்டானுக்கு அழிவு, எதுக்கும் அழிவில்லை. அது வந்து நம்ம அறுவடை தான் செய்யறோம். ஆற்றலை ஆக்கவும் தேவையில்லை, அதை அழிக்கவும் முடியாது. எவனாலும் எனக்கு பிரபஞ்சத்தை எப்படிங்க ஆக்குறது? என்னடா கதை விடுறீங்க? எலக்ட்ரானை உருவாக்கிட்டா பிரபஞ்சத்தை உருவாக்குற மாதிரி, நியூட்ரானை உருவாக்கிட்டா பிரபஞ்சத்தை உருவாக்குற மாதிரி, புரோட்டான நாம எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டானை வந்து அறுவடை பண்றதை விட்டு போட்டு இவனுக்கு பெட்ரோல் டீசல் பத்தி பேசிட்டு இருக்காரு இந்த முண்டங்கள். என்னது சார்? ஆமா, அது செத்து போன பிசாசுங்க. பெட்ரோல்ங்கிறது செத்து போன பிசாசு. என்ன தயாபரன், பெட்ரோல் என்னது ஐயா? பெட்ரோல்ங்கிறது என்ன? செத்து போன எரிபொருள்ங்கய்யா. அத தீஞ்சு அத ஊத்திக்கிட்டு தீர்ந்து போச்சு தீரல காட்டு முண்டாங்களே. அது ஆற்றல் அழிவில் மீன் டெபினிஷனே கிடையாது. ஆற்றல் அழிவில் மீன் எலக்ட்ரானிக் ஆற்றல் அழிவின் மீன் என்ன தெரியுமா அர்த்தம்? லா ஆஃப் கன்வர்ஷன் என்ன தெரியுமா அர்த்தம்? அழிவின் மீனாவே எலக்ட்ரான் அழியாது, நியூட்ரான் அழியாது, புரோட்டான் அழியாதுன்னு சொல்லு. அதை விட்டு போட்டு ஃப்ரிக்ஷன் ஹீட்னு பேசியிருக்க அறிவட்ட முண்டங்களா? ஃப்ரிக்ஷன் என்பது கிராவிட்டி இருக்கிற வரைக்கும் ஃப்ரிக்ஷன் இருக்கும். கிராவிட்டி இருக்கிற வரைக்கும் அந்த கிராவிட்டி எதுக்கும் வேலை செய்யலாம், கிராவிட்டிக்குள்ள சிக்கிக்கலாம். 2 வேலை இருக்குது. ஒரு அறிவாளி வந்து கிராவிட்டி எதுக்கும் செய்வான், சோம்பேறிக்கு ஃப்ரிக்ஷன்ல மாட்டிக்குவானுங்க. அறிவாளிಗೆ ஃப்ரிக்ஷன் எதிர்ப்பானுங்க, அப்புறம் வந்து சோம்பேறிக்கு ஃப்ரிக்ஷன்ல மாட்டிக்குவானுங்க. ஃப்ரிக்ஷன்ல மாட்டிட்டா ஹீட் ஆயிரும். ஃப்ரிக்ஷன்ல மாட்டிட்டா ஹீட் ஆயிரும். ஹீட் ஆயிட்டுன்னா எத்தனை பெட்ரோல் போட்டாலும் வண்டி நகராது. என்னது? ஜாம் ஆயிரு, ஃப்ரிக்ஷன் அதிகமாயிரு. ஜாம் ஆயிரு, ஃப்ரிக்ஷன் அதிகமாயிரு. இவனுக்கு அதை தப்பு கணக்கு போட்டுட்டு வண்டி நகராது, பின்னாடி இருக்கிற குண்டி நகராது. என்னது? காட்டு முன்னங்கள். சரிங்களா? சரி, நிறைவு செஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி, மகிழ்ச்சி. நன்றி.